காலை இழந்து அறுவை சிகிச்சையால் காலை இழந்துட்டு கால் இல்லாமல் ஒரு 10 பேர் நடந்து போகிறாங்கன்னு வச்சு அந்த 10 பேரில் 5 பேருக்கு தான் வேறு வேறு காரணங்கள். மிச்சம் 5 பேரோட கால் இழப்பு காரணம் என்ன தெரியுமா? சர்க்கரை நோய். இது உங்களுக்கு தெரியுமா? நம்ப முடியுதா? நான் டாக்டர் சங்கர வெங்கடேசன், டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன் ஃப்ரம் வள்ளியூர். இந்த உலகத்தில் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க ஒவ்வொரு 30 செகண்ட்லேயும் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் சர்க்கரை நோயால் ஒருத்தங்க காலை இழந்துட்டு இருக்காங்க. நம்ப முடியுதா? இதுதான் உண்மை. இதுக்கு காரணம் நீங்கள் சர்க்கரை நோயை சொல்வீங்க, ஆனால் முக்கியமான காரணம் உங்களோட அறியாமை. சர்க்கரை நோய் பாத புண்ணை பற்றி அலட்சியம், அறியாமை அல்லது தெரியாமை. சுகர் கண்டினியூஸாக ஜாஸ்தியாக இருக்கிறனால காலைல புண்ணு வரலாம், ஆல்கஹால்னால வரலாம், ஸ்மோக்கிங்னால வரலாம். ஆனால் அதை விட முக்கியம், நீங்கள் தெரியாமல் இதை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனால இதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன புண்ணு பாதத்தில் வந்தால் கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் ரிலேட்டிவ்ஸை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ ரிலேட்டிவோ விரலோ இல்லை காலோ பாதுகாக்கணுமா, நீங்கள் பொறுப்படுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ சர்க்கரை நோயோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.